வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிரிழந்த மகனின் மரண சடங்கை செய்ய முடியாத நிலையில் தவிக்கும் தாய் முல்லைத்தீவில் சோகம். ஈரான் ஜனாதிபதியின் வருகைக்காக இலங்கை எடுத்துள்ள நடவடிக்கை. மைத்திரி தரப்பு வகுக்கும் வியூகம். சுகவை கைப்பற்ற மும்முனை போட்டி. ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்ய தம்மிக பெரேரா முயற்சி. மகாநாயக்க தேரர்களுடன் கலந்துரையாடிய ஜனாதிபதி. நாய் சண்டை போல் அதிகாரத்தை கைப்பற்ற சதி. சஜித் பகிரங்கம். ரணில் பெசில் இன்று முக்கிய சந்திப்பு. தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். புதுக்குடியிருப்பு தேராவளம் குளம் நிரம்பி மேலதிக நீர் வெளியேற முடியாத நிலை காணப்படுவதால் அப்பகுதியில் உள்ள வீடுகள் சுமார் 4 மாதங்களாக வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்த தாயார் ஒருவர் உயிரிழந்த தனது மகனின் மரணச் சடங்கை வீட்டில் செய்ய முடியாது தவிக்கும் நிலை உருவாகியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் சுமார் 4 மாதங்களுக்கு மேலாக தேராவல் குளத்தின் மேலதிக நீரால் அப்பகுதி வீடுகள் நிரம்பியிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மூங்கிலாறு பொதுநோக்கு மண்டபத்தில் உள்ள இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறான சூழலில் மக்களின் தொடர்ச்சியான கோரிக்கையினை அடுத்து இந்த நீரினை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை மாவட்ட அரசாங்க அதிபர் முன்னெடுத்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து கடந்த 17/2/2024 தேதி அன்று குறித்த நீரை வெளியேற்றும் நடவடிக்கைகளுக்காக ஞானம் பவுண்டேஷன் நிறுவனம் முன்வந்திருந்தது. இருந்தும் குறித்த நிதியை கொண்டு வேலையை நிறைவு செய்ய வனவள திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு திணைக்களங்களால் விதிக்கப்பட்ட தடை காரணமாக இதுவரை குறித்த வேலை திட்டம் பூர்த்தியாகப்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே குறித்த பகுதியில் இருந்த வீட்டின் உரிமையாளரது மகன் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதிக்கிரியைகள் அவரது வீட்டில் வைத்தே செய்வதற்கு கூட முடியாத நிலையில் அந்த தாய் இருப்பதோடு இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகளின் அசமந்த போக்கு குறித்து கடுமையான கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் வருகைக்காக அதியுச்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மத்தளையிலிருந்து உமாஓயா வரையிலும் கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்பு வரையான 172 கிலோமீட்டர் தரைவழியான பயணத்திற்கு இராணுவத்தினர் மற்றும் போலீசாருடன் பலத்த பாதுகாப்பை நிலைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்த ஈரான் ஜனாதிபதி நாளை காலை மத்தளை விமான நிலையம் ஊடாக நாட்டை வந்தடையவுள்ளார். அங்கிருந்து தரைமார்க்கமாக 141 கிலோமீட்டர் தூரம் சென்று உமாஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைக்கவுள்ளார். அங்கிருந்து மீண்டும் மத்தளைக்கு வந்து விசேட விமானம் மூலம் மத்தளையிலிருந்து கட்டுநாயக்கவிற்கு செல்லவுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் கொழும்பு சென்றடைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் பின்னர் தரைவழியாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு திரும்பும் ஈரான் ஜனாதிபதி நாளைய தினமே நாட்டை விட்டு வெளியேறவுள்ளார். ஈரானிய ஜனாதிபதி மற்றும் முப்படையினரின் பாதுகாப்பை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் வழங்குவார்கள் என சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் எழுந்திருக்கும் பிரச்சினை காரணமாக அக்கட்சியை கைப்பற்றுவதற்கு 3 தரப்பினர் களத்தில் இறங்கியுள்ளனர் என்று அறிய முடிகின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான குழு, மைத்திரிபால ஸ்ரீசேன தலைமையிலான குழு மற்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர தலைமையிலான குழு போன்றன இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன என்றும் தகவல்கள் கூறுகின்றன. மஹிந்த அமரவீர, துமிந்த திசநாயக்க மற்றும் லசந்த அழகியவண்ண ஆகியோர் அரசோடு இணைந்து நிற்பதன் காரணமாக அவர்கள் மூவரையும் சுகவில் வகித்த பதவிகளில் இருந்து மைத்திரிபால ஸ்ரீசேன நீக்கினார். இதற்கு எதிராக அவர்கள் நீதிமன்றம் சென்றனர். மைத்திரிபால கட்சியின் தலைவராக பதவி வகிப்பதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. அவர்கள் மூவரும் சந்திரிகாவின் விசுவாசிகள். சந்திரிகாவே கட்சியின் தலைவராக வர வேண்டும் என்று அவர்கள் பாடுபடுகின்றார்கள். அதேபோல சுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மைத்திரியால் நீக்கப்பட்ட தயாஸ்ரீ ஜெயசேகர இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கட்சிக்குள் இருக்கும் அவரது விசுவாசிகளுடன் இணைந்து கொண்டு கட்சியின் தலைமைத்துவத்தை கைப்பற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றார் என்று அறிய முடிகின்றது. நீதிமன்ற தடை நீக்கியதும் மைத்திரியை மீண்டும் தலைவராக வருவார். அந்த தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மைத்திரி தரப்பு வியூகம் வகுத்து வருவதையும் அறிய முடிகின்றது. இவ்வாறு 3 தரப்பினர் சுகவை கைப்பற்றுவதற்கு கடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளமையை காண முடிகின்றது. நீதிமன்ற தடை அமலில் இருப்பதால் மேற்படி 3 தரப்புகளில் சந்திரிகா அணி சுகவின் பதில்
தலைவராக நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவை நியமித்துள்ளது. அதேவேளை மைத்ரி அணி சுகவின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்சவை நியமித்துள்ளது. பதில் தலைவர் நியமனங்களால் சுகப்பிளவு அணிகளுக்குள் முரண்பாடு பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கையின் முதற்தர செல்வந்தருமான தம்பிக்க பெரேரா ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளார். இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் விமான சேவையை தனியார் முதலீட்டாளரிடம் கையளிப்பதற்கான விருப்பு மனுக்கோரல் அண்மையில் முடிவடைந்திருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்வதற்காக 7 நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளன. அவற்றில் தம்பிக்க பெரேரா 51% பங்குகளை கொண்டுள்ள ஹேலிஸ் நிறுவனமும் உள்ளடங்கியுள்ளது. தற்போது ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்வதற்கு பல நிறுவனங்களும் முன்வந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டுள்ளார். மகாநாயக்க தேரர்களை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி சந்தித்துள்ளார். இதன்போது ஜனாதிபதிக்கும் மகாநாயக தேரர்களுக்கும் இடையில் சிறு கலந்துரையாடல்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புகளில் கண்டி மாவட்ட செயலாளர் சந்தன தென்னக்கோனும் கலந்து கொண்டுள்ளார். இதற்கமைய முதலில் மல்வத்து மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து பீட மகாநாயக்க வனத்து ஸ்ரீ சுமங்கல மகாநாயக்க தேரர் மற்றும் மல்வத்து பீட அனுநாயக்க வன தெபுர்குபேரா விமலதம்ப தேரர் ஆகியோரை தரிசித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் சிறு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளார். அதன் பின்னர் அஸ்கிரிபீட மகாநாயக்க வரகொட ஸ்ரீ ஞான தேரரை சந்தித்து சிறிது நேரம் கலந்துரையாடியுள்ளார். மேலும் முதியகனே ராஜமகா விகாரையின் விகாராதிபதி வட முருந்தணியை தாமிரதன தேரரை தலைமையிலான மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு பிரத்பராயணம் செய்து ஆசீர்வாதம் வழங்கினார்கள். பூரண முடியாட்சி எனக்கு தருவதாக சொன்னாலும் திருடர்களுடன் ஒருபோதும் டீல் போட மாட்டேன். 220 லட்சம் மக்களுடனே எனக்கு டீல் இருக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல்கள் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 161வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் அம்பாந்தோட்டை முல்கிரில வீரகெட்டிய மிகஸ் 6 மகா வித்தியாலயத்திற்குள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நாட்டு அரசியலில் நாச்சண்டை போல் அதிகாரத்தை கைப்பற்ற சதிகள் நடந்து வருகின்றன. இந்த சதிகளை மேற்கொள்ளும் பேராசை நாட்டின் கல்வியை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற விடயத்தில் அற்பேனும் இல்லை. இவை அனைத்தும் அதிகாரம் மற்றும் பதவிகளை பெற்றுக்கொள்ளும் ஆசையால் மேற்கொள்ளப்படுகின்றது. திருடர்களுடன் சேர்ந்து ஜனாதிபதி பதவியில் நானும் அமர்ந்திருந்தால் திருடர்களை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். நான் அவ்வாறு திருடர்களின் தயவில் பதவிகளை ஏற்காததால் திருடர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. தங்கள் நெருங்கிய நண்பர்களை பாதுகாத்து வருவதே இன்றும் கூட உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு தாக்குதலின் உண்மைகள் வெளிவர காரணமாகும். இது குறித்து பேராயர் கூட கருத்து வெளியிட்டுள்ளார். இவ்வாறான வன்முறை செயலையும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களையும் தூசிக்கும் மதிப்பில்லாமல் மறந்து செயற்பட்டு வருகின்றனர். தற்போதைய ஆட்சியாளர் திருடர்களுடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் சக கூட்டாளி அரசியல்வாதிகளுடன் நட்புறவு வைத்திருந்தாலும் நாட்டின் 220 லட்சம் மக்களுடனேயே நான் நட்புறவு வைத்திருக்கிறேன் என்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலான தீர்க்கமான சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது என தெரிய வருகின்றது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ பதிவிடத்தில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பின் போது எட்டப்படும் முடிவுகளின் அடிப்படையிலேயே மொட்டு கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் பற்றி முடிவெடுக்கப்படும் என தெரிய வருகின்றது. இதற்கு முன்னரும் ரணிலுக்கும் பசிலுக்கும் இடையில் இரு சந்திப்புகள் நடைபெற்றன. இதன்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை பெறும் பசிலின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதேபோல அடுத்த தேர்தல்களை கூட்டணியாக எதிர்கொள்வது குறித்தும் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே முக்கியமான சில முடிவுகளை எடுக்கும் நோக்கில் 3ஆம் கட்ட சந்திப்பு இடம்பெறுகின்றது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.